தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வசனங்கள் 15 முதல் 19 முடிய. தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டி கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டி செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா காலம் 7ஆம் வாரம், மே மாதம் 17ஆம் தேதி 2024ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உயிர் தெழுந்த பின்னாடி சீடர்களுக்கு தோன்றி பேதுருட்ட என்ன கேட்குறாரு, நீ என்ன அன்பு செய்கிறியான்னு 3 தடவை கேட்குறாரு. அதே கேள்வியை ஏசப்பா நம்ம எல்லாரையும் பார்த்து கேட்குறாரு, நீ என்னை அன்பு செய்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி ஆமாம்ப்பா அன்பு செய்கிறேன்னு சொல்லுவீங்க. ஆனால் இயேசு அன்பு செய்கிறீங்க அப்படின்னா வெறும் எந்த மாதிரி என்ன பண்ணால் இயேசு அன்பு செய்கிறதா அர்த்தம் சொல்லுங்கள். ஸோ அவர் காட்டிய வழியில் நடந்தோம்னா தான் இயேசு நம்ம அன்பு செய்கிறோம்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அவர் காட்டிய வழி என்ன? நிறைய கனிகளை கொடுக்கணும், தூயவர்களாக வாழணும். அந்த மாதிரிலாம் இருந்தோம்னா தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? அதுவும் கனிகள்லேயே ரொம்ப சூப்பரான கனி அன்பு. அந்த அன்புங்கிற கனியை எல்லாருக்கும் கொடுத்தோம்னா நம்ம ஏசப்பாவும் நம்மளை அதிகமாக அன்பு செய்வார். ஸோ அப்போ நாம் சொல்லலாம் தைரியமாக, ஆமாம்ப்பா நான் உங்களை அன்பு செய்கிறேன். அவர் நம்மளை கேட்குறாரு இல்லைங்களா, நீ அன்பு செய்கிறியான்ட்டு. ஆமாம்ப்பா அன்பு செய்கிறேன். சரி, எவ்வளோ அன்பு செய்கிற? நிறையா அன்பு செய்கிறேன். எவ்வளோ நிறையானா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட என் அன்பு தான் அதிகம் அப்படின்னு நீங்கள் காட்டுங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னிலிருந்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு டாஸ்க்கு, யார் அதிகமாக ஏசப்பாவை அன்பு செய்கிறோம் அப்படின்னு ஒரு போட்டி உங்களுக்கும் எனக்கும். ஓகேங்களா? ஸோ போட்டி போட்டு ஏசப்பாவை நம்ம அன்பு செய்வோம். அப்படி அன்பு செஞ்சோம்னா ஏசப்பா நமக்கு மிகப்பெரிய கொடைகளை கொடுப்பார். பேதுருவுக்கு எவ்வளோ பெரிய கொடைகள் கொடுத்துருக்காரு இல்லையா? எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டமான வாழ்க்கையை கொடுத்தார் இல்லையா? அதே மாதிரி நமக்கும் ஏசப்பா ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுப்பாரு. ஓகேங்களா? பேதுருவை திருச்சபையை கட்டி காத்தார் இல்லையா? அந்த மாதிரி நமக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்கும். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.